ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு வாணலில் 7 முந்திரி, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய்லாம் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி மசாலா அரைச்சி சேர்த்தா நமக்கு கொண்டக்கடலை கிரேவி இன்னும் டேஸ்டியாக மட்டன் குழம்பு சுவையில் வரும். மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணதும் ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சின்ன வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம முன்னாடியே வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காய பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்தா தான் கிரேவி இன்னும் டேஸ்டியாக நல்லாயிருக்கும். வெங்காயத்தோடு நல்லா பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா தக்காளி கூட வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி நல்லா வந்ததும் 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கிற கொண்டக்கடலையை வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கர் விசில் அடங்கினதும் ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 3 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. 3 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கிற கொண்டக்கடலை கிரேவியை இதில் சேர்த்துக்கலாம். கிரேவியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவி நல்லா கொதித்து வர நேரத்தில் தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க.
சேர்த்து நல்லா கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பொடி பொடியாக நறுக்கின மல்லித்தழையை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூடான சுவையான கருப்பு கொண்டக்கடலை கிரேவி ரெடி. இந்த கிரேவியை பூரி, பரோட்டா, சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஸ்டைலில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.